கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஏசாயா 49வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக கூறுகிறது: பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்கப் போகிற பிள்ளைகள், இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்கச் சொல்லுவார்கள் என்பதாக. இடங்கொண்டு பெருகுவீர்கள், யூ வில் ஸ்ப்ரெட் அவுட் அண்ட் ஃப்ளரிஷ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை குறித்து வேதாகமம் எடுத்து காட்டுகிறது. மேற்குறிப்பிட்ட வசனம் எதிர்காலத்தை குறித்து சொல்கிறது. உலகில் அநேகர் தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று அறிய பல ஜோசியக்காரர்களை அணுகுவார்கள். பெருந்தொகையை கொடுத்து தங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், தொழில் காரியங்கள் எப்படி இருக்கும் என்று அறிய முற்படுவார்கள். இப்படியாக ஒரு பெற்றோர் தன் மகளுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையும் என்று அறிய ஒரு ஊரில் ஜோசியக்காரரை அணுகினார்கள். அவன் சொன்னான், உங்கள் மகளுக்கு சனிப்பெயர்ச்சி என்று சொல்லி அனுப்பிவிட்டான். அந்த பெற்றோர்கள் மற்றொரு ஜோசியக்காரரை அணுகினார்கள். அவன் சொன்னான், உங்கள் மகளுக்கு நாள் நட்சத்திரம் எல்லாம் சரியாக உள்ளது என்பதாக. குறிப்பிட்ட நபரிடம் சரியாக 10 பொருத்தமும் பொருந்துகிறது என்று சொல்லி அனுப்பிவிட்டான். பெற்றோர்களுக்கு ஒரே குழப்பம். என்ன செய்வது, யார் சொல்வதை நம்புவது என்று அறிய முடியவில்லை. இப்படித்தான் உலகத்தில் உள்ள நபர்கள் தங்கள் எதிர்காலத்தை சொல்லிவிடுவார்கள் என்று அணுகுவது வீண் குழப்பத்தை கொண்டு வரும். மாத்திரமல்ல, அது வேதத்திற்கு ஒவ்வாத காரியம். தேவ ஜனங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நமக்கு வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை காண வேண்டும். மேற்குறிப்பிட்ட வசனம் சொல்கிறது, தற்போது பிள்ளைகளற்ற சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரமல்ல. காரணம், கர்த்தர் எல்லாவற்றிற்கும் நேரங்களையும் காலங்களையும் வைத்திருக்கிறார். அதினதின் காரியத்தை அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வதில் நம் தேவனுக்கு ஒப்பாக யாரையும் நாம் கூறிவிட முடியாது. வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம் நினைவுகளும் அவர் நினைவுகளும் இருக்கும். ஆகையால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை தான் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரம் என்று தீர்மானித்து விடாதிருங்கள். வசனம் சொல்கிறது, பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்கப் போகிற பிள்ளைகள் என்பதாக. ஒரு காலத்தில் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. ஒரு காலத்தில் அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. ஆனால் அது அவர்களுக்கு நிரந்தரமான சூழ்நிலையாக முடியவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு அருமையான பிள்ளைகளை கொடுத்து கனப்படுத்தினார். மாத்திரமல்ல, இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று மற்றவர்கள் சொல்லும் அளவிற்கு கர்த்தர் உங்களை எதிர்காலத்தில் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருப்பதை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவார். வேலை காரியங்கள் ஆனாலும் சரி, ஊழிய காரியங்கள் ஆனாலும் சரி, இடம் இல்லாமல் போகும் மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார் என்று மற்றவர்கள் சொல்லுவதை உங்கள் காதுகள் கேட்கும்படியாக கர்த்தர் செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆண்டவரே விருத்தியாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கவே கட்டளை பெற்றேன் என்று உமது வசனம் கூறுகிறதே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வசனம் கூறுகிறதே. உம்முடைய பிள்ளைகள் இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆட்டுக்குட்டியானவுடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய பிரசன்னம் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.